கேரளால வெள்ளம் வர்றதுக்கு ஒரு 2-3 மாசம் முன்னாடி ஒரு நடந்த சம்பவம் நீங்க கூட வாட்ஸ்அப்ல பாத்திருப்பீங்க. பிருத்திவிராஜ்னு ஒரு நடிகர் இருக்கிறார் இல்லங்க, இந்த மொழி படத்துல கூட ஜோதிகாவுக்கு ஜோடியா இருப்பார், நல்லா அழகா இருப்பார் சகப்பா. அவருடைய அம்மா, அவங்க பாரம்பரியமாவே பணக்காரங்க போல, அவங்க அம்மா, அந்த நடிகருடைய அம்மா லம்போகினின்னு ஒரு கார் வாங்கியிருக்கிறாங்க. அந்த காருடைய ரேட்டு 1.25 கோடியாம். லம்போகினிங்கிற அந்த காரை வாங்கி கேரளால ஓட்டி பார்த்திருக்காங்க. அந்த ரோட்ல அது ஓட்டுறது சிரமமா இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி விலை உயர்ந்த காரெல்லாம் வெளிநாட்டுல ஓட்டுறதுக்கு தான் நல்லா இருக்கும், நம்ம ஊர் ரோடெல்லாம் சரியா இருக்காது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, எம்எல்ஏ எம்பி எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்ன ரோடு வச்சிருக்கிற நீ, 1.25 கோடிக்கு நான் கார் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதை ஓட்ட முடியல, ரோடெல்லாம் ஒழுங்கா போடு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 மாசம் கழிச்சு வெள்ளம் வந்துருச்சு. இப்ப வந்த வெள்ளத்துக்கு லம்போகினி தெரியுமா, டிவிஎஸ் 50 தெரியுமா, ஓட்ட சைக்கிள் தெரியுமா, அது எல்லாத்தையும் வாரி சுருட்டி அள்ளி கொண்டு போயிடுச்சு. 1.5 கோடி ரூபா காரும் போச்சு, பைக்கு போச்சு, எல்லாமே போயிருச்சு. இப்ப இந்த அம்மா அந்த வெள்ளத்துல எப்படி வெளியில வந்தாங்க தெரியுமா? வாட்ஸ்அப்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நம்ம ஊர்ல இந்த ஆடி மாசம் மாரியம்மன் கோயில்ல கூழ் காய்ச்சுவாங்கல்ல, இந்த ரம்ஜானுக்கு எல்லாம் பிரியாணி செய்வாங்க பாருங்க, பாய் வீட்டுல ஒரு பெரிய அண்டா, அந்த அண்டாவை வச்சு அந்த அம்மாவை அண்டாவுக்குள்ள உட்கார வச்சு அது ஒரு கொடையை பிடிச்சிட்டு இப்படியே உட்கார்ந்துருக்கு அண்டாவுக்குள்ள. யாரு? 1.25 கோடி கார் வாங்கி ரோடு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ண அம்மா அண்டாவுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வருது. எல்லாரும் ஐலேசான்னு அந்த அம்மாவை தூக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு நெருக்கடி காலம் வரும்போதுதான், ஒரு இயற்கையின் சீற்றம் வரும்போதுதான் நம்மிடம் இருக்கிற பணம் ஒன்றும் செய்ய முடியாது, சுற்றி இருக்கிற உறவும் நட்பும் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் என்கின்ற உண்மையை அது விலைக்கு சொன்னது. ஆச்சரியமா இருந்தது. அதே சமயத்துல அந்த 2 நாளைக்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், அனுதிவ்யான்னு ஒரு 12 வயசு பொண்ணு, சாதாரண நடுத்தர குடும்பம். ரொம்ப நாளா அவ சைக்கிள் கேட்டு அழுதுட்டே இருந்திருக்கா அம்மா அப்பாட்ட. அவங்க பணமே தரல, இருந்தாலும் அவங்க கொடுத்த 50 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் ஒரு உண்டியில சேர்த்து வச்சுட்டே இருந்திருக்கா. இந்த கேரளால வெள்ளம் உடனே படகுன்னு அந்த உண்டியில உடைச்சு பார்த்திருக்கா, 8000 ரூபாய் இருக்கு. இந்த 8000 ரூபாய் எடுத்து வச்சு, எனக்கு சைக்கிள் வேண்டாம், அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்துக்கு இதை கொடுத்து உதவுங்கள் என்று அந்த 12 வயசு சிறுமி கொடுத்தார். அப்ப இந்த மாதிரி மோசமான ஒரு சூழல் வரும்போதுதான் நமக்குள்ளே வசதி படைத்தவர்கள் வசதி படைக்காதவர்கள் என்பது பேச்சு இல்லை, யாருடைய இதயம் விசாலமாக இருக்கிறது என்பது நமக்கு அந்த மாதிரி நேரத்துலதான் உணர முடியும். அதனால வாழ்க்கையில எப்பயுமே பணம் சார்ந்து ஓடுறதை விட்டுட்டு மனம் சார்ந்து சிந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன இருந்தா நீங்க சந்தோஷமா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க? பணம் இருந்தா சொல்லிடுவீங்களா? பெரிய வீடு வாங்கிட்டா சொல்லிடுவீங்களா? நிலம் வாங்கிட்டா, இல்ல எல்லா செல்வமும் உங்க காலுக்கு கீழே கொட்டி கிடந்துட்டா நம்ம சொல்லிடுவோமா? நிச்சயமா சொல்ல மாட்டோம். என்னைக்கு நம்மிடம் இருக்கிற பொருள் நமக்கு போதும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதோ அன்றைக்குத்தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை நாம சொல்லுவோம். நாம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளே போதுங்க. என்னைக்கு அடுத்தவன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பொருள் பத்தவே பத்தாது. எப்ப பார்த்தாலும் நம்ம ஒப்பீடு. அப்ப நம்முடைய மகிழ்ச்சியை எது தீர்மானிக்கிறது? நம்ம மகிழ்ச்சியை நாம தீர்மானிக்கல, இன்னொருவர் பாராட்டுகிறார்களா இல்லையா என்பதுதான் தீர்மானிக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்காது. என்றைக்கு நம் வாழ்க்கை நம்முடைய மகிழ்ச்சியை நாம் தீர்மானிக்கிறோமோ அன்றைக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தயவு செஞ்சு இன்னொருத்தருக்காக வாழாதீர்கள், உங்களுக்காக வாழ பழகிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி எப்பயுமே நமக்கு இன்னொரு சிந்தனை உண்டு, அடுத்தவங்ககிட்ட இருக்கிற பொருள் தான் நல்ல பொருள். இப்படி ஒரு சிந்தனை இருக்கும் தெரியுமா? அவங்க வச்சிருக்கிற பைக் தான் நல்ல பைக், அவங்க வச்சிருக்கிற கார் தான் நல்ல கார். என்ன இருந்தாலும் அவங்க வீடு நல்லா இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு இருக்கிற சொந்தக்காரங்க தான் நல்ல சொந்தக்காரங்க, அவங்க மாமியா மாதிரி வருமா, இப்படியே நம்ம பேசுவோம். ஆண்களும் நினைப்பாங்க, இருந்தாலும் அவங்க மனைவி நல்லா படிச்சிருக்காங்க, இவங்க மனைவி நல்லா வேலைக்கு போறாங்க, இவங்க மனைவி நல்லா சமைப்பாங்களாம். எல்லாருக்குமே அடுத்தவங்க பொருள் தான் சிறந்த பொருள்னு இருக்குமே தவிர நம்மகிட்ட உள்ள பொருள் சிறந்தது அப்படின்னு நம்ம நம்பவே மாட்டோம். இது நம்மளுடைய இயல்பு. ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி எங்க வீட்டுக்கு எங்க மாமியார் வந்திருந்தாங்க. அவங்க எங்க பக்கத்து கிராமத்துல இருக்காங்க. அடிக்கடி வந்துட்டு போவாங்க, வந்துட்டு போயிருவாங்க. அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அவங்களும் நிம்மதியா இருக்கணும்னா வந்துட்டு போயிடணும். வந்துட்டு இருந்துட்டோம்னா யாருக்கும் நிம்மதி கிடையாது. வந்துட்டு போயிருவாங்க. போன தடவை வந்தப்ப என்ன செஞ்சாங்க, பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருந்தாங்கன்ட்டு கேசரி கிண்டுனாங்க. கிச்சன்ல போய் அவங்க நல்லா கிண்டுவாங்கன்னு வைங்களேன், கேசரி கிண்டுனாங்க. என் பொண்ணு மூத்தவ தான், ஹால்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. பையன் 7வது படிக்கிறான். எப்பயுமே இந்த சின்ன பசங்களுக்கு பாட்டி வந்துட்டாங்கன்னு வைங்க, சந்தோஷம் தாங்க முடியாது. அவங்க முந்திய பிடிச்சுக்கிட்டே திரிவாங்க.
இவனும் பாட்டி பாட்டி பாட்டின்னு அவங்க பின்னாடியே தெரிஞ்சான். அவங்க கேசரி கிண்டும் போது ஏலக்காய் சுகர் என்னென்ன கேட்டாங்களோ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு உற்சாகமா இருந்தான். முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கேசரி கிண்டி முடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கிண்ணத்துல கேசரி அள்ளி அவன் கையில கொடுத்து இதை அக்காட்ட கொடுத்துரு அப்படின்னாங்க. வாங்கினவன் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, அவளுக்கு மட்டும் இம்புட்டா அப்படின்னா. உடனே அப்படியா நீ நினைக்கிற, நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. உடனே சொன்னான் எனக்கு மட்டும் இவ்வளவுதானா, அக்காவுக்கு கொடுத்துருன்னு சொன்ன உடனே அவளுக்கு மட்டும் இம்புட்டா அப்படின்னா. சரி அப்ப நீயே வச்சுக்கணும், எனக்கு மட்டும் இவ்வளவுதானா அப்படிங்கிறான். கேசரி அதேதான், அளவு அதேதான், தட்டு அதேதான். ஆனா அடுத்தவருக்கு கொடுக்கப்பட்டால் அது ஒசத்தி என்றும் நமக்கு கிடைத்தால் அது தாழ்ச்சி என்றும் நினைக்கிற சிந்தனை நமக்குள்ளே காலங்காலமாக இருக்கிறது. என்றைக்கு நம்மிடம் இருக்கிற பொருள் சிறந்த பொருள் தான் என்கின்ற சிந்தனை நமக்குள்ளே வருகிறதோ அன்னைக்கு தான் நமக்கு ஒரு குறையும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி வரும்.